அவதார் லைவ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஜெயிண்ட்டை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 34 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்காங்க. நிறைய இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 மேலே ஒரு ப்ராஜெக்ட்ஸை வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ராஜெக்டை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரஞ்சித் ரத்தோட் DRA ஹோம்ஸோடைய ஓனர். நாங்கள் ஒரு நாள் டிலேவும் பண்ண மாட்டோம். ஒரு நாள் டிலே ஆனாலும் அந்த EMI நாங்கள் கட்டுவோம். 2005 when late Jayalalitha man இந்த OMR அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ தான் இந்த பூம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹோம் பையருக்கு வந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணும், ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும், ஜாப் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ், ஜாப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ரைட் டைம் டு கெட் த பாட்டம் ப்ரைஸ் வந்து அது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். பிஜிஸ் யாரும் அவங்களுக்கு வீடு கொடுக்குறதில்ல. வீடு கொடுத்தாலும் அவங்க ஃபர்னிஷ் பண்ணணும், அவங்க 4 பேரை கூட்டு வரணும், 6 பேரை கூட்டு வரணும். ஸோ இதை சால்வ் பண்ணுறது தான் நாங்கள் கோ-லிவிங் கான்செப்டை கொண்டு வந்தோம். எல்லாமே A to Z ஃபார் அன் அப்பார்ட்மெண்ட் ரெண்டில் நீங்கள் தங்குறதுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். நீங்கள் உங்கள் சூட்கேஸோடு வாங்க, சூட்கேஸோடு போங்க. வணக்கம் ரஞ்சித். வணக்கம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் மீட்டிங். இட்ஸ் குட் டு see you after லாங் டைம். ஸோ எப்படி உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது லாக்டவுன்? ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து எல்லோரும் ரொம்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ப்ராஜெக்ட் நிறைய பிஸியாக இருப்பீங்களே. ஸோ ஹவு டு யூ ஃபீல் நவ்? வீட்டில் ஆனஸ்ட்டாக சொன்னால் போர் தான் அடிச்சிட்ருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து சில டிபார்ட்மெண்ட் தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து டிசைன் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா அது பண்ணலாம். மிச்சது எல்லாமே எங்களுது வந்து ஆன் ஃபீல்ட் ஜாப். ஸோ அதனால் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. பட் என்ன பண்ணுறது, வி ஹாவ் டு லிவ் த்ரூ திஸ் பேண்டமிக் அண்ட் வி ஹாவ் டு சப்போர்ட் த கண்ட்ரி தான் முன்னாடி பார்க்கணும். அண்ட் ஹோப்ஃபுல்லி வில் ஃபைட் அண்ட் வில் வின் ஓவர். So we know that you are from the 3rd generation of your family business. Okay, so tell about your legacy. Like Rajasthan, you are from Rajasthan. So how the family came here? What kind of business they started first? ஸோ நான் வந்து 3rd generation. எங்கள் கிராண்ட்ஃபாதர் தான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்தார். இது வந்து எப்போ தெரியும்னா 1948 அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து நிறைய கொஞ்சம் ஒரு மாதிரி எந்த ஸ்டேட், எந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து பாகிஸ்தானுக்கு போவோம், எந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் இந்தியாவுக்கு போவோன்ட்டு எங்கள் மகாராஜா வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் மூடில் இருந்தார். இந்தியாவுக்கு போகலாமா, பாகிஸ்தான் போகலாமா. ஸோ மகாராஜா ஆஃப் ராஜ்புத்தானா. அப்போது வந்து எங்கள் கிராண்ட்ஃபாதர் தாட் தட் ஏதோ பாகிஸ்தான் போயிடுவோமே, ஸோ எவ்வளோ தூரம் ஓடி போகலான்ட்டு சென்னைக்கு வந்துட்டார். ஸோ இங்கே வந்து அவரோட பேஸ் செட்டப் பண்ணார். அவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. ஒரு வாட்டி கொஞ்சம் செட்டில் ஆனவொடனே. ஸோ அப்போவே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்? இல்லை. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி சொல்லுவாங்கள்ல, அது வந்து இந்த NSC போஸ் ரோடு தான் அப்போ ஃபேமஸ். கவரிங் கோல்டுன்னு சொல்லுவாங்க. கவரிங் கோல்டு, ஆமாம். அது வந்து அந்த ஒரு புரோக்கர் மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். அந்த ரோட்டில் நின்று விற்றுட்ருப்பார். 1948-49 ஸ்டார்ட் பண்ணார். ஒரு 1964-65 கொஞ்சம் செட்டில் ஆனவுடனே ஃபுல் ஃபேமிலியை இங்கே ஷிஃப்ட் பண்ணார். அதுக்கு நடுவில் எங்கள் ஃபாதர் வந்து வாஸ் பார்ன் இன் ராஜஸ்தான் தான். அவரும் ஷிஃப்ட் ஆகிட்டார். எங்கள் ஃபாதர் வந்து அகடமிக்ஸில் ரொம்ப நல்லா இருப்பார். ஸோ ஹி வாஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அவரை நல்லா படிக்க வைக்கணுன்ட்டு ஹி மேட் ஹிம் ஸ்டடி அப் டு IAS மசூரி ட்ரைனிங்கில். பட் ஹி குவிட் பிகாஸ் ஆஃப் அதர் ரீசன்ஸ். அது இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து 3 அண்ணங்க, 2 தங்கச்சி, பெரிய ஃபேமிலி. எல்லோரும் தென் தே டுக் அ பிளஞ்ச் இன் டு பிஸ்னஸ். அதுக்கப்புறமா டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் பிளஞ்ச் எடுத்தாங்க. அண்ட் தே க்ரூ த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். ஈரோடு தான் எங்களுக்கு பேஸ் அப்போ. அதுக்கப்புறமா நான் என்னோடய எஜுகேஷன் முடித்தோடனே ஐ டிசைடட் டு பி ஆன் மை ஓன் பாத். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் வெஞ்சர் எடுத்தேன். பட் அதில் கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்கல. அதுக்கப்புறமா ஐ பிளஞ்ச்ட் இன் டு ரியல் எஸ்டேட். ஒரு 15 இயர்ஸாக ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்கேன் இப்போ. ஓகே. ஸோ யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ ஸ்டார்டட் திஸ் ரியல் எஸ்டேட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி? எஸ். என்னோடய ஃபேமிலியிலேருந்து நான் ஃபஸ்ட்டு. என்னோடய பார்ட்னர்ஸ் வந்து அவங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க. என்னோடய பார்ட்னர்ஸ் வந்து என்னோடய இன்லாஸ் தான். அவங்க பெங்களூரில் ராங்கா பில்டர்ஸ்னு குவைட் பாப்புலர் பில்டர்ஸ். அவங்க பெங்களூரில் இருக்காங்க. பட் நாங்கள் சென்னையில் வந்து பார்ட்னர்ஷிப் DRAன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Where you studied like your education? ஸோ எஜுகேஷன் ஸ்கூலிங் வந்து சென்ட் மேரிஸ் ஸ்கூல் ஹைகோர்ட் எதிரில் இருக்குது. அதுக்கப்புறமா லாயலா காலேஜில் காமர்ஸ் படித்தேன். அண்ட் 1 year ஐ டிட் மாஸ்டர்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் இன் கார்டிஃப் UK and some work experience in UK also. So real estate you entered, no? So because first time you are entering into real estate business, how was your experience? Like what is the innovation you brought in DRA homes? ஸோ ரியல் எஸ்டேட் ஜேர்னி வந்து 2005 ஸ்டார்ட் ஆகிருக்கு எனக்கு. அண்ட் நான் ஆனஸ்ட்டாக சொன்னால் வி ஹவ் பீன் லக்கி. மார்க்கெட் வந்து அப்போ தான் அந்த பேஸ் ஃபார்ம் ஆகி மேலே பிக்கப் ஆகிட்டே இருந்தது.
ஸோ கரெக்டான டைமிங்கில் நாங்கள் வந்து இறங்கினோம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்டே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தோம். ஒரு ஐ திங்க் தட் டைம் சென்னையில் லார்ஜஸ்ட் ப்ராஜெக்ட் 91 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்தோம். இது வந்து 2005 91 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்தோம். அதில் வந்து 4000 வீடு அப்போவே. அந்த ப்ராஜெக்டில் என்ன ஆச்சுன்னா இப்போ ஒரு வருஷம் அந்த ப்ராஜெக்டில் உள்ள வந்த உடனே ஒரு பெரிய கார்ப்பரேட்ஸ்லாம் they started taking interest in our project. And then Larsen and Toubro கேள்விப்பட்டிருப்பீங்க, L&T, they bought 51% stake in our company. And அதுக்கப்புறமா 2011 we sold the remaining stake. Then thereon we started doing completely under DRA brand. So 2012 and 2019 we are doing only DRA brand. Predominantly residential பண்ணிட்டு இருக்கோம், mostly residential. இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 2000 வீடு பண்ணியிருப்போம். கமர்ஷியல் ஸ்பேசஸும் பண்ணியிருக்கோம், ஹைப்பர் மால்ஸும் பண்ணியிருக்கோம். இனோவேஷன் பார்த்தீங்கன்னா I think we are the first entrant and probably the largest in Chennai on co-living. Co-livingனா ஒரு organized PG living. அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பெட்ஸ் இன் சென்னை சிட்டி ஒரு 1800 பெட்ஸ் எங்கள் கிட்ட இருக்குது. அண்ட் வி ஹவ் பீன் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். அது ஒரு மாடலாக இவால்வ் பண்ணி ஒரு செப்பரேட் வெர்டிக்கலாக டிஆர்ஏல கொண்டு வந்திருக்கோம். ஸோ தட் வுட் பி த இனோவேஷன் இஃப் ஐ ஹவ். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வீடு வாங்கணும்னா ஃபஸ்ட் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், எஸ்பெஷலி சென்னையில், தமிழ்நாட்டில்? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி எப்படி we can arrive at, எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலான்ட்டு எல்லா விஷயம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து டிசைன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அமெனிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணோம், ப்ரைஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ we took a brand positioning. பிராண்ட் பொசிஷனிங் என்ன பண்ணோன்னா, கேன் we say that நாங்கள் ஒரு நாள் டிலேவும் பண்ண மாட்டோம். ஒரு நாள் டிலே ஆனாலும் அந்த இஎம்ஐ நாங்கள் கட்டுவோம். ஸோ அந்த ஸ்கெடியூல் டேட்டில் கொடுத்துருவீங்க? எஸ். ஸோ எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எல்லா சைட்லேயும் கிட்டத்தட்ட இப்போ 7-8 சைட் இருக்குது. எல்லா சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி சைட்டுக்கு முன்னாடி ஒரு டைம்லைன் மீட்டர் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லைன் மீட்டர். அதில் வந்து கிளியராக நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், நம்பர் ஆஃப் மினிட்ஸ், நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் லெஃப்ட் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட் டு கம்ப்ளீட். ஸோ அந்த ஒரு கேரண்டி வி ஆர் சாட்டிஸ்ஃபைங் டு தி அட்மோஸ்ட். இது வரைக்கும் மிஸ் ஆனதே இல்லையா? இது வரைக்கும் நாங்கள் ஒரு நாள் டிலே பண்ணதில்லை. 2000 கஸ்டமர் இருக்காங்க, யார் வேணால் ஃபோன் பண்ணி நீங்கள் கேளுங்க. ஒரு நாள் நாங்கள் டிலே பண்ணதில்லை. அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இப்போ இந்த பேண்டமிக்னால என்ன இம்பேக்ட் ஆகும், அது கண்டிப்பாக ஆகும், வில் பி வெரி ஆனஸ்ட். பட் லாஸ்ட் 7 இயர்ஸில் நாங்கள் ஒரு நாள் டிலே பண்ணதில்லை. ஸோ சின்ஸ் 2005 into ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு. தமிழ்நாடுடைய ரியல் எஸ்டேட் க்ரோத் வாட் யூ ஃபீல் லைக்? ஸோ நல்லா போயிட்டு இருந்தது. 2005 வென் லேட் ஜெயலலிதா மேம் இந்த ஓஎம்ஆர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ தான் இந்த பூம் ஸ்டார்ட் ஆச்சு, டு பி வெரி ஐடி பூம். நிறைய கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேம்பஸஸ், டிசிஎஸ், காக்னிசன்ட், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொல்வேன்ல ஒரு 2012 வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. நடுவில் ஒரு 2008 ஒரு வருஷம் கொஞ்சம் டவுன் இருந்தது பிகாஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரீசன், சப்ரைம் கிரைசிஸ். பட் 2012க்கு அப்புறமா ஐ வுட் சே சென்னை ஹேஸ் ஸ்டாக்னேட்டட். இதில் வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ மற்ற சிட்டிஸில் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி சென்னையில் வரல. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சரியாக மார்க்கெட் பண்ணல. சிட்டிஸ் லைக் ஹைதராபாத், சிட்டிஸ் லைக் பூனே, சிட்டிஸ் லைக் பெங்களூர் ஃபார் ஷுவர், எல்லாம் அவங்க சிட்டிஸை நல்லா மார்க்கெட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ். அண்ட் ஓரளவுக்கு நான் சொல்லுவேன் வி ஹேவ் டு பிளேம் இட் ஆன் ஆர் டெஸ்டினி. ஃப்ளட் வந்திருக்கு, வர்தா வந்திருக்கு, நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு, அம்மாவோட டெத், எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன் தமிழ்நாடு ஹேஸ் கான் டவுன் இன் த லாஸ்ட் 6-7 இயர்ஸ். ஸோ 2012 ஒரு ஸ்டாட்ஸ் கொடுக்குறேன். we were selling Chennai alone was selling around 30,000 homes. Today we are selling only 17,000 homes. Full Chennai, half ஆயிருக்கு. So Chennai has definitely stagnated. Okay. But what do you feel about future எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? Maybe so, after but for this pandemic ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகி லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் நல்லா ப்ரோக்ரஸ் ஆகிருக்கும். 2018 விட 2019 நல்லா இருந்தது. 2019 விட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2020 வாஸ் வெரி குட். ஸோ we were hoping that revival has started. somewhere I think government also கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பி இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டுருக்கு, நிறைய MOUs சைன் ஆகிருக்கு குளோபல் இன்வெஸ்டர் ஃபோரமில். பட் இந்த பேண்டமிக்னால இது வந்து டிமாண்ட் கான்ட்ராக்ஷன் வேர்ல்டு வைட் ஆகும். ஸோ சென்னை ஆல்சோ வில் பி இம்பேக்டட் டு சம் எக்ஸ்டென்ட். யா. ஸோ போஸ்ட் கொரோனா இப்போ ரிவைவ் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுமா? 6 monthsனால் நான் ஒரு அளவுக்கு சொல்லுவேன் we have done a good job. Okay. Yeah. So 6 months demand contraction is a good job, good scenario. Bad scenario will be 18 months. Okay. Realistic scenario சொல்வீங்கன்னா 1 year. 1 year ஆகும், கண்டிப்பாக ஆகும். இதில் வந்து தமிழ்நாட்டு if we take right proactive measures,
Because we have already seen 6 years of stagnation. அவ்வளோ அஃபெக்ட் ஆகிற சான்ஸ் கம்மி. But we have to take proactive measures. So what are the proactive measures that all the stakeholders have to? So I would say predominantly நீங்கள் வந்து ஒரு ஹோம் பையரை பெனிஃபிட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ ஹோம் பையருக்கு வந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணும், ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும், ஜாப் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ், ஜாப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஃபோர்த் வந்து அவரோட இந்த இன்ட்ரெஸ்ட் செட் ஆஃப் டிடக்ஷன் இன்கம் டேக்ஸில் இருக்குல்ல, அது இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் ஹோம். அது முன்னாடி வந்து irrespective of number of homes இருந்தது. ஸோ அதோட that used to be one drive to invest more. ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ் நீங்கள் திருப்பி கொண்டு வரணும். ஸோ that I would say as far as government measure is concerned. Builders, we have to keep our credibility very high. என்ன ஆனாலும் திருப்பி we have to push to give delivery on time. Customers கூட உட்காந்து வந்து we have to explain the situation. அவங்க ப்ராப்ளமும் நம்ம எம்பத்தைஸ் பண்ணணும். ஸோ ரிலேஷன்ஷிப் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட் ஆஸ் ஃபார் அஸ் பில்டர்ஸ் ஆர் கன்சர்ன். காஸ்ட் கம்மியாக வாய்ப்பு இருக்கா கஸ்டமருக்கு? காஸ்ட் வந்து சென்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 இயர்ஸாக கம்மி ஆகிட்டே இருக்கு. வருஷம் ரைட் ரேபிடோட கம்மியா சென்னையில்? இப்போ இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா we used to be more than Bangalore. We used to be double of Hyderabad. இன்னைக்கு வந்து we are lesser than both the cities. ஸோ சென்னை வந்து ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பாட்டம் ஆயிடுச்சு. இதை விட கொஞ்சம் கம்மி ஆகலாம் பிகாஸ் ஆஃப் திஸ் சென்டிமெண்ட், பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் கிரேட் ஃபால். ஓகே, பேண்டமிக் முடிஞ்சோடனே ஸோ வென் இஸ் த ரைட் டைம் பீப்புள் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட்? ரைட் டைம் டு கெட் த பாட்டம் ப்ரைஸ் வந்து அது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஜாப் செக்யூராக பார்த்துருங்க, உங்கள் ஏர்னிங்ஸை நீங்கள் கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணிடுங்க, சேவிங்ஸை ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அதை விட சர்ப்ளஸ் மணி என்ன இருக்கோ கோ அவுட் இன் த மார்க்கெட். ஒரு நல்ல கிரெடிபிள் பில்டர்கிட்டேருந்து நல்ல டீல் கிடச்சா கோ அண்ட் இன்வெஸ்ட். எஸ், இந்த ரைட் டைமிங், ரைட் கரெக்டான பாட்டம் லோவஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குவேன்ட்டு அந்த நோஷன் அது முடியாது, ஆனஸ்ட்லி முடியாது. ஏன் நம்ம எல்லாரும் வாரன் புஃபே ஆகிடும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் யூ டோல்ட் அபவுட் கோ லிவிங் ஸ்பேசஸ். ஓகே, ஏன்னா வந்து எங்கே பார்த்தாலும் வந்து மைக்ரேட் ஆகிறாங்க பீப்புள், ஐடி ஒர்க்காக இருக்கலாம், கார்பரேட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரிக்காக வராங்க. ஸோ இந்த கோ லிவிங் ஸ்பேஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ பீப்புள் ஆல்சோ ஸ்டார்டட் யூஸிங் இட். கோ லிவிங் ஸ்பேஸ் கான்செப்ட் சொல்லுங்கள். கரெக்ட். ஸோ எவ்ரி சொல்யூஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா கம்ஸ் பிகாஸ் ஆஃப் அ ப்ராப்ளம். பிஜிஸ் ஜென்ரலி நம்ம கலோக்லி வி கால் தம் அஸ் பேச்சுலர்ஸ். அவங்க பேச்சுலர்ஸ் இருக்க மாட்டாங்க, மேரிடாக இருப்பாங்க. பட் ஆனாலும் நீங்கள் சிங்கிள் யாராவது பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் தான் கூப்பிடுவீங்க. அவங்களுக்கு நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் இருந்தது. யாரும் அவங்களுக்கு வீடு கொடுக்குறதில்ல, வீடு கொடுத்தாலும் அவங்க ஃபர்னிஷ் பண்ணணும், அவங்க 4 பேரை கூப்பிட்டு வரணும், 6 பேரை கூப்பிட்டு வரணும், எல்லாம் ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி 11 months கான்ட்ராக்ட் போடணும். ஒருத்தர் விட்டு போயிட்டாருனாலும் ஃபுல் ரெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ இதை சால்வ் பண்ணுறது தான் நாங்கள் கோ லிவிங் கான்செப்டை கொண்டு வந்தோம். கோ லிவிங்கோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். எல்லாமே A to Z ஃபார் அன் அப்பார்ட்மெண்ட் ரெண்ட்டில் நீங்கள் தங்குறதுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். ப்ளக் அண்ட் ப்ளே அப்பார்ட்மெண்ட் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் சூட்கேஸோடு வாங்க, சூட்கேஸோடு போங்க. நீங்கள் வெறும் 1 month டெபாசிட் கொடுங்க. இந்த 1 month ஏதாவது உங்களுக்கு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா, உங்களுக்கு பிடிக்கலையோ, நீங்கள் 1 month நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 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 ஈஸ் ஆஃப் லிவிங். நீங்கள் ஒரு பெட்டுக்கு தான் காசு கொடுக்குறீங்க, ஃபுல் அப்பார்ட்மெண்ட் காசு கொடுக்குறீங்க. ஸோ இமீடியட்லி இட் வாஸ் அ ஹிட். ஸோ கிச்சன் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கும், A to Z. இன்ஃபேக்ட் நாங்கள் சில ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் ஃபுட்டும் தரோம். ஸோ வாட் வுட் பி தி ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கோ லிவிங் ஸ்பேஸ் ஃபார் ஃபேமிலி? மேனேஜ் ஃபேமிலி ரெசிடென்சஸ்ன்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னலி. அந்த கான்செப்ட் இந்தியாவில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ் ஃபேமிலி ரெசிடென்ஸ் வர்றதுக்கு வந்து ஒரு 5-6 years ஆகும். ஆனாலும் அட்வான்ஸ் சிட்டிஸ் லைக் பாம்பேல தான், டெல்லியில் தான் ஃபர்ஸ்ட் வரும். சென்னையில் வர்றதுக்கு இந்தியாவில் ரொம்ப கம்மி வந்திருக்கு. பட் ஹார்ட்லி மினிஸ்குவல். ஏன்னா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி, இந்த கார்பரேட் இண்டஸ்ட்ரிலாம் அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வாய்ப்பு வரும். தே ஹவ் டு இஃப் தே கெட் ப்ரொமோஷன் தே ஹவ் டு மூவ் டு தி சிட்டிஸ் அண்ட் ஆல். அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு வீடு பார்த்து புரோக்கரை பிடிச்சி நீங்கள் வந்து ஈவன் ஆன்லைன் போர்ட்டல் இருந்தால் கூட அதை செலக்ட் பண்ணி ஒரு 3 months டைம் தேவைப்படுது இல்லைங்களா? வீட்டுக்கு போய்ட்டு செட்டப் பண்ணி அங்கே இருக்கிற லோக்கலாலாம் பிடிக்கணும், மெய்டை பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ப்ளக் அண்ட் ப்ளே இருக்கும்போது ஃபேமிலி சூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக எப்படின்னா ஒரு சைக்காலஜி ஆஃப் அ பர்சன் பீங் ட்ரான்ஸ்ஃபர்ட்னா ஃபஸ்ட் த ஏர்னிங் மெம்பர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆவார். ஃபஸ்ட்டு அவர் போயிட்டு ஹீ வில் ஸ்டே ஆஸ் அ பிஜி. அங்கே செட்டில் ஆனவுடனே ஒரு 3 மாதம் பார்ப்பார், எந்த வீடு எந்த லொக்கேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாம் செட் ஆன பிறகு தான் அவர் ஃபேமிலியை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆர் இந்தியன் மைண்ட் செட்.
ஸோ மேனேஜ் ஃபேமிலி ரெசிடென்ஸ்னால் நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, நாளைக்கு ஈவினிங்கே ஃபேமிலியோட நம்ம குழந்தையோட சூட்கேஸோட போகிறது எல்லாம் கஷ்டம். ஸோ திஸ் கான்செப்ட் மே டேக் டைம். இந்த ரியல் எஸ்டேட்டில் ஸ்டார்ட் அப் என்ட்ரு ஆக முடியுமா? நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் மோஸ்ட்லி ஆன் டெக்னாலஜி பேஸ்ட். இது வந்து நாங்களும் நிறைய டெக்னாலஜி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெதர் இட் இஸ் ஆன் ஆர் சேல்ஸ், சிஆர்எம், ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், வாட்டர் கன்சம்ஷன், பவர் கன்சம்ஷன், நிறைய டெக்னாலஜிஸ் எனேபிளர் பிஸ்னஸ் வந்துட்டுருக்கு. சில பிஸ்னஸில் நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஹவ் கிவன் தெம் பிளாட்ஃபார்ம் டு யூஸ் தியர் டெக்னாலஜி எங்கள் ப்ராஜெக்ட்லேயே. பைலட் ஸ்டடி மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கோப் ஒரு அளவுக்கு நல்ல ஸ்கோப் அண்ட் கஸ்டமர் ட்ராக்ஷன் இருந்தால் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து இந்த ஃபீல்டில் நிறைய ரோல் இருக்குது. மோர் அண்ட் மோர் ஸ்டார்ட் அப்ஸ் வில் கம். கன்ஸ்ட்ரக்ஷனில் போனோம்னா பில்டர்ஸாக ஆகணும்னா ஸ்டார்ட் அப்புக்கு வந்து என்னென்ன லைக் வாட் ஆர் த மினிமம் requirement they should have? The real estate வந்து honestly capital intensive business. Capital is a key element. இது வந்து startup for a real estate development is challenging. ஆனால் but he can assist or enable a developer. அதில் வந்து அவனோட ஸ்கில் செட் கொடுக்கலாம் by form of project management services plus other technology which I told you. And அதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இட் இஸ் ரியல் எஸ்டேட் கான்ட்ரிபியூட் 17% ஆஃப் ஜிடிபி. இப்போ இந்த லேண்ட் பேங்கிங் இருக்குது இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இப்போ சென்னையில் கொஞ்சம் லேண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு லைக் 2 grounds 3 grounds. அதுக்கப்புறம் சில பேர் ஊரில் வந்து ஒருத்தர் 10 ஏக்கர் 5 ஏக்கர்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இஃப் தே வாண்ட் டு செல் நோ தேர் ஸ்ட்ரகிளிங் லாட் நவ். முன்னெல்லாம் வந்து லேண்ட் வச்சுருந்தா அது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் DRA ஹோம்ஸ் எதனா சொல்யூஷன் வச்சுருக்கேன்? லைக் இஃப் யூ ஹேவ் அ லேண்ட் இந்த அது பிளேஸ்லாம் பார்ப்பீங்களா? எப்படி எந்த பேஸில் லேண்ட் பேங்கிங்கில் வாங்குவீங்க? நாங்கள் வந்து எங்கள் ஜியாகிரஃபி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். வி ஆர் சென்னை அண்ட் பெங்களூர் ஃபோக்கஸ்ட் கம்பெனி. ஸோ பெங்களூரில் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, சென்னையில் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. பட் நிறைய டெவலப்பர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, திருச்சியில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, ஹோசூரில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட நீங்கள் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வி கேன் டூ பிளாட்டிங் ஆர் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஹவுஸ். கொஞ்சம் ஒரு ஏக்கரில் பெரிய ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம். ஹூ வாண்ட்ஸ் டு ஹேவ் அ லேவிஷ் லிவிங், ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஈஸியாரில் நீங்கள் கட்டி கொடுக்கலாம். ஆர் ரெகுலர் பிளாட்ஸ் 1 ground 2 ground பிளாட் மாதிரி நீங்கள் பிளாட் பண்ணியும் வைக்கலாம். ஸோ தட் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி யூ கேன் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் அதர் பில்டர். பட் DRA பொறுத்த வரைக்கும் நாங்கள் வி ஹவ் டேக்கன் அ judicious call to ஒரு மெட்ரோ சிட்டிஸ் சென்னை அண்ட் பெங்களூரை ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு. ஸோ நவ் ஃபைனல் மெசேஜ் டு த ஆடியன்ஸ் லைக் இந்த மாதிரி சினாரியோவில் பிகாஸ் பீங் அன் ஆண்டர்ப்ரனர், பீங் அ பிக் பிஸ்னஸ் பர்சன், ஒன்று வந்து உங்கள் ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸில் வந்து சில இம்பார்ட்டண்ட் அன்காம்ப்ரமைஸ்டு வேல்யூஸ் இதை ஃபாலோ பண்ணுவீங்க பிஸ்னஸில். சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி, இது என்ன ஆனாலும் இந்த வேல்யூஸ் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அந்த மாதிரி வாட் ஆர் தி வேல்யூஸ் அஸ் அ இண்டிவிஜுவல் business person you follow? So one is clear cut ethics. I think என்னோட லைஃப்பில் நான் எத்திக்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. மெனி சிச்சுவேஷன்ஸ் வேர் அதில் வந்து நிறைய ப்ராஃபிட் வி ஹவ் லெட் கோ, அது வந்து விட்டுருக்கோம். பட் எத்திக்ஸை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. ஸோ ஐ திங்க் our country needs that. ஆனஸ்ட்டாக சொன்னீங்கன்னா எத்திக்ஸ் இஸ் வேர் our country is low. we have to improve ethics. எத்திக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோடனே உங்கள் க்ரெடிபிலிட்டி, உங்கள் பொசிஷனிங், உங்கள் ரெஸ்பெக்ட் எல்லாம் தானாக மேலே ஏறும். ஸோ ஆஸ் அ ஏஞ்சல் இன்வெஸ்டர், ஓகே, ஒரு வாட் ஆர் தி இண்டஸ்ட்ரி யூ இன்வெஸ்ட் அண்ட் இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு start something on their own, what are the important key factors you advise them? Obviously I have been personally invested in the Chennai Angels. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், ஃபினான்ஷியல் செக்டர், டெக்னாலஜி, கன்சியூமர் செக்டர்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று நான் பார்த்துருக்கேன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு மீ இஸ் த ஆண்டர்ப்ரனர். அண்ட் த ஆண்டர்ப்ரனர் இஃப் ஹீ இஸ், ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் கிரேட் ஐடியாஸ். நாங்கள் வந்து எல்லாரும் ஐன்ஸ்டைன் மாதிரி ஐடியா கொண்டு வரணும்னு சொல்கிறதே இல்லை. கேரக்டர், எத்திக், credibility and also the flexibility of the entrepreneur. ஒன்று ஒர்க் ஆகலைன்னா பிவட் பண்ணி வேறு ஏதாவது மாடல் போகலாமா? he is not stuck on. So I would say that any entrepreneur excites me. Good entrepreneur excites me. என்னோட ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து entrepreneur. பிஸ்னஸ் மாடல் ஐ பர்சனலி நான் பார்க்கும்போது ஆண்டர்ப்ரனர் தான். நான் ஐன்ஸ்டைன் மாதிரி ஐடியா பார்க்குறது இல்லை. நான் என்ன ஆண்டர்ப்ரனர் பிடிச்சிச்சுன்னா நோ ப்ராப்ளம். அந்த பிஸ்னஸ் மாடல் ஒர்க் ஆகலைனாலும் we can give him insight and I'm sure அவர் வந்து வேறு பிஸ்னஸ் மாடலில் he will be more successful even if he fails in that.
ஸோ ஐ லுக் அட் entrepreneur. நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இன்வெஸ்ட் பண்ணி ஃபெயில் ஆகி பட் யூ லைக் தட் entrepreneur, you have supported them, mentored them. ஒன்று ரெண்டு இருக்காங்க. ஸோ ஐ லைக் தி entrepreneur. பிஸ்னஸ் மாடல் மேபி இவால்வ் ஆகலை, டூ ahead of times இந்தியாவுக்கு. ஸோ we have supported them in other ventures and fortunately that venture is doing well. Primary reason அதில் வந்து simple entrepreneur பிடிச்சிருக்கு. I know that entrepreneur will succeed if not today, tomorrow. You have been in the Chennai third generations. What are the things you like in Tamil Nadu and Chennai? Chennaiனா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். I love Chennai. எனக்கு வந்து சென்னை ரொம்ப பிடிக்கும். See, people are so nice. People are humble, people are grounded, people are warm. அந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு எத்திக்ஸ், வேல்யூஸ், கல்ச்சர் எல்லாமே இருக்குது இந்த சிட்டியில். ஸோ அண்ட் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி. நான் ஃப்ரம் நார்த் இந்தியா, பட் ஐ ஃபைண்ட் இட் எந்த ஓரளவுக்கு ரேசிசம் பார்த்தது இல்லை, ஓரளவுக்கு எதுவுமே பார்க்கல. நான் எல்லாரும் எனக்கு கேட்பாங்க, நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பா எங்கே பிஸ்னஸ் பண்ணுறேன், சென்னையில் I'll be more successful than Delhi. பிகாஸ் அந்த கிரவுண்ட் வேல்யூஸ் இருக்குது. இந்த வேல்யூஸ் இருந்தாலே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ பர்சனலி ஐ லவ் சென்னை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சோஷியல் லைஃப் நல்லா இருக்குது, எம்ப்ளாயி டேலண்ட் நல்லா இருக்குது. I mean, எனக்கு தெரிஞ்சு no complaints. One thing you want to see a Chennai change. So Chennai change ஆகும் நினைக்கிறேன். Yes, so aspirations are there. சென்னை கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும்னா I'll be wrong in saying that எப்படி இருக்கோ அப்படியே நல்லா இருக்குன்ட்டு. So one, definitely we have to become more entrepreneurial city. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரொஃபஷ்னல் பேஸ்ட் ஆட்டிடியூட் இருக்குது. படிச்சிட்டோமே நேராக வேலைக்கு போகலாம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனாலும் வேலைக்கு போகலாம், ஒரு ஐஐடியன்னும் வேலைக்கு போகலாம். பட் நம்ம மைண்ட் செட்டை கொஞ்சம் entrepreneurial ஆக்கணும். we have to be more business minded and அப்போ தான் சிட்டியோட growth வரும். when we have many entrepreneurs. ஸோ நீங்கள் சிலிகான் வேலியை பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் entrepreneurs. ப்ரொஃபஷனல்ஸ் ஓகே ஒரு செக்ட் இருக்காங்க, பட் ஒரு செக்ட் we need entrepreneurs. So one thing I think Chennai can do well is create more entrepreneurs, opportunities தானா வரும், ecosystem தானா டெவலப் ஆகும். So thank you very much, Ranjeeth. It was a pleasure meeting you and ரொம்ப கிறிஸ்பாக வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. You want to communicate or convey something to the Chennai audience at this time? Thank you. இது வந்து ஒரு டஃப்பான டைம், பட் we'll come out, have a positive mind and we'll all work together. Let's make India strong by facing crisis with a very, very positive attitude. Thank you.